ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா இதுமாதிரி ரவா உப்புமா தான் செய்ய போகிறோம். அங்கே எப்படி செய்கிறது பார்க்கலாம். வெங்காயம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கோதுமை ரவா, கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு. இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். அப்புறமா இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நல்லா வெடித்த உடனே நம்ம கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறமா கேரட்டு நம்ம கேரட்டை துருவி வச்சுருக்கோம். ஸோ இந்த கேரட்டை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளோ அந்த கோதுமை ரவை எவ்வளோ வேணுமோ ஸோ அது நம்ம அவ்வளோ தேவையானது நான் போட்டுக்கிறேன். நான் ஒரு கப் அளவுக்கு போட்டேன். அதுக்கப்புறமா நான் பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சுருந்தேன் கிட்டலில். ஸோ அந்த சுடு தண்ணி கூட இதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சுடு தண்ணி போட்டால் எனக்கு சீக்கிரமாக வேணும் அப்படின்றதுக்காக நான் சுடு தண்ணி போட்டேன். நீங்கள் அப்படி இல்லைனா இதுலேயே பச்சை தண்ணி போட்டு இப்போ ரவா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கொத்தமல்லி வேணுமோ அவ்வளோ நம்ம தூவிக்கலாம். தாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.